வணக்கம். பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். தமிழகத்துல நிரந்தர பணியிடம் தலைமை ஆசிரியர் தேவை என்னன்றதை பற்றி பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில முக்கியமான அறிவிப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன அறிவிப்புகள், யாருக்கெல்லாம் இது விதிமுறைகளுக்கு உட்பட்டு பள்ளி கல்வித்துறையில புதிய நியமனங்கள். பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த புதிய நியமனங்கள் 26,000 ஆசிரியர் நியமனங்களை உடனடியா பள்ளி கல்வித்துறை நியமிக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாமே நிறைய இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. அதே போல பள்ளி கல்வித்துறையில முக்கியமான அறிவிப்புகளையும் நாம நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி போர்டுல நமக்கு புதிய புதிய எக்ஸாம்ஸ் எல்லாமே வைக்கணும். இந்த ஆண்டுக்கு உண்டான எக்ஸாம்ஸ் எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதும் ஒரு வேதனைக்குரிய தகவல். கண்டிப்பா இந்த ஆண்டுக்கு உண்டான அனைத்து தேர்வுகளையுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நீங்க இப்பொழுது தேர்வு எழுதிட்டு, இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாக் போட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் அவர்கள் வழங்க இருக்காங்க. நிறைய பாஸ் விகிதத்தை மாற்றி அமைக்கலாம். அதே போல இந்த பாஸ் மார்க் 60 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்றத அனைத்து கம்யூனிட்டிக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டு இருக்கு. ஸோ சிறப்பு டெட்டோடைய ரிசல்ட்டுக்கு முன்னாடி இதோடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். டெட் தேர்வு அறிவிப்பு வெளியாவதில் தாமதம். டிஆர்பி மீது ஆசிரியர்கள் அதிருப்தி மற்றும் கோபத்துல இருக்காங்க. ஸோ ரொம்ப கோபத்துல பொது டெட் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடாமல் டிஆர்பி காலதாமதம் செய்து வருவதாக இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் பட்டதாரிகள் அதிருப்தியில இருக்காங்க. மத்திய அரசு இலவச கட்டாய சட்ட உரிமை சட்டத்தின்படி அதில் 8ஆம் வகுப்பு வரை பள்ளி மாநிலம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வாகிய டெட் தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த டெட் தேர்ச்சி அப்படின்றது நீதிமன்றமே பாத்தீங்கன்னா கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஆசிரியர்கள் சிறப்பு டெட்டுக்கு தயாரானாங்க. ஸோ ஜூலை 4-5 தேர்வுகள் நடந்தது. ஆன்சர் கீஸ் வெளியிட்டாங்க. அதன் பிறகு என்ன ரிசல்ட் தான், ரிசல்ட் வெளியாகுதுன்னு கடும் தாமதம் ஏற்படுகிறதுங்க. ஸோ இப்ப தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தற்சமயம் பள்ளி கல்வி ஒரு வெளியிட்ட தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி வளாகங்களில் தேவையின்றி வேறு யாரும் நுழைய அனுமதி இல்லை. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. பள்ளி வளாகத்துல வேற யாருடைய அனுமதி, ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்களுடைய அனுமதி இல்லாம யாரும் பள்ளி வளாகத்துல உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிரந்தர தலைமை ஆசிரியர்கள் தேவை. என்ன இந்த நிரந்தர தலைமை ஆசிரியர்கள் யாருக்கு இது பயன்படும்? ஸோ தலைமை ஆசிரியருக்கு மட்டும்தான் பயன்படுமா அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அரசு உதவிபெறும் ஸ்ரீனிவாசா நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் காலி பணியிடத்திற்கு நியமனம் செய்ய கோரி கீழே குறிப்பிட்டுள்ளவாறு தகுதியானது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ விண்ணப்பங்க நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் 1 கல்வி தகுதி BA BEd என்ன சுழற்சி GT ஜெனரல் டன். ஓகேங்களா. கூடுதல் தகுதி டெட் பேப்பர் 2 தேர்ச்சி ஜீவோவும் போட்டிருக்காங்க. ஸோ ஊதிய வகை உயர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாணை 303 கீழே 10/11/2017 படியே இது வழங்கப்படும். குறிப்பு, அங்கீகரிக்கப்பட்ட நாள் தணிக்கையின் ஒத்துழைப்பு இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி 5 ஆண்டுகள் பள்ளி முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். வீட்டை ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.